வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2014ல வெளியான வருஷம் அப்படின்ற எமோஷனல் டிராமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மம்முட்டி, ஆஷா சரத், மம்தா மோகன்தாஸ்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப ரீசெண்டா இந்த சேனல்ல நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வியூஸ் ரொம்ப கம்மியா போகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால வீடியோவை பாக்குறீங்கன்னா லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் கரெக்டா வரும். இந்த படத்தோட கதையெல்லாம் நான் சொல்ல, நேரடியா நீங்க படத்தோட எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு டிவி சேனல்ல சேர்ந்தவங்கள நமக்கு காட்டுறாங்க. ஏதாவது ஒரு துறையில சாதனை பண்ணா அவங்க கிட்ட பேட்டி எல்லாம் எடுப்பாங்க போல. அந்த மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரு வேணு அப்படின்றது. இப்ப வேணுவோ ரெடியாகி வெளியே வந்துடுறது. இப்ப வேணு கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப வேணுவோ இவரை பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து நமக்கு கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வேணுவை பொறுத்த வரைக்கும் நந்தினின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதே சமயம் ஆனந்த்னு ஒரு பையன் இருக்கான். ஏறக்குறைய டீனேஜ் வயசு பையனா இருப்பான். இந்த காலனியோட ஹெட்டா ஷாம்புன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வேணுவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கூட ஓமனா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களும் வந்திருக்காங்க. அங்க நாய் இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. நாய் எதுவும் பண்ணாது, உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் வேலைக்காரி பேசிட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, அம்மா ஃபங்க்ஷனுக்காக ஒரு இடத்துல போய் மேக்கப்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நந்தினி வெளியே வந்துடுறாங்க. வாங்க வாங்கன்ற மாதிரி வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாம்பு இருக்கார்ல, என்ன நீங்க மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆனீங்களாமே, வேலைக்காரி சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் மேக்கப்லாம் பண்ணனா, எனக்கு மேக்கப் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நான்லாம் மேக்கப்பே பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஓமனாவை பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஓமனாவும் ஷாம்புவும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக தள்ளி போயிடுறாங்க. அப்ப நந்தினி இருக்காங்கல்ல, நீ தான் உங்க கிட்ட சொன்னியா, எதுக்காக நான் மேக்கப் பண்ற விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றேன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப நம்ம வேணுவை காட்டுறாங்க. இவர் ஒரு மாடு வளர்த்துட்டு இருக்காரு. அது எப்ப குட்டி போடுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஷாம்பு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஷாம்புவும் நடக்க போற ஃபங்க்ஷனை பத்தி சொல்றாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்துடணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரிலாம் இவர் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஓமனாவை பொறுத்த வரைக்கும் சுத்தமா நந்தினியை பிடிக்காது போல. எனக்கு ஜூஸ்லாம் வேணான்ற மாதிரி ஓமனா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஷாம்பு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணார்ல, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேணுவோட பையன் ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல பாட்டு பாடி மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி வேணு ஆசைப்படுறாரு. பையன் இந்த விஷயத்த பண்றதுல பெருசா இவருக்கு விருப்பம்லாம் கிடையாது. இவருமே சாதாரணமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பாடிட்டு இருக்க பையன் இருக்காரு பாத்தீங்களா, அம்மாக்கு பக்கத்துல வராரு. வாங்கன்ற மாதிரி அம்மா கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பையனுக்கு மியூசிக்னா பிடிக்கும் போல. அதனால அப்பாவும் அவன் பாடுற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப வேணும் நைட்டு நேரம் உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் அதிகமா அடிக்கிறாரு போல. பையன் இருக்கான்ல, அப்பா இன்னைக்கு போதும் நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். சரிடா நான் நிறுத்துறேன், ஆனா இந்த வாட்டி எக்ஸாம்ல நீ டாப் மார்க் வாங்கணும், வாங்குவியான்ற மாதிரி கேக்குறாரு. அது கஷ்டம் இல்ல, அதனால இந்த பையனும் அடிச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்றான். அப்பாவும் பையனை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நந்தினி வேகமா வராங்க. ஆக்சுவலா நந்தினிக்கு போட்டியே ஓமனா தான். ஓமனா அவங்களோட பையனை வேற ஏதோ ஒரு இடத்துல சேர்த்திருக்காங்க போல. அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷாம்புன்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவரோட பையனுக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இதுக்கப்புறம் நீ விளையாட வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அம்மா கேன்சர்லாம் தொட்டா பரவாது அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். இருந்தாலுமே நீ விளையாட தேவையில்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா திரும்பி ஓமனாவோட புராணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அந்த ஓமனா பையனை ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அனுப்பியிருக்காங்களாம், நம்ம பையனையும் அனுப்பணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே போற கிளாஸ்லாம் பத்தாதா, அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஆனா இவங்க பையனை பார்த்து பேசுறாங்க. அம்மாக்காக இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பையனும் ஏத்துக்கிறான். பையனுக்கு ஒண்ணு பிடிக்கும், இருந்தாலும் அப்பா அம்மாக்காக அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்றான். வேணுவும் இப்ப நாயெல்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட ஒருத்தர் வேலை பாக்குறாரு. அவருமே எனக்கு வீட்டை சரி பண்றதுக்கு 20,000 ரூபாய் கேட்டனே, தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணுவோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரி இருக்காங்கல்ல, ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல இடமே இல்லன்றது தெரிய வருது. இந்த வேலைக்காரி ஓமனா வீட்லயும் வேலை பார்ப்பாங்க. ஓமனா மேடம் புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, நிறைய இடம்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓமனாவை உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இந்த வேலைக்காரி தான். ஓமனா அது பண்றா இது பண்றா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட எப்ப பாரு புலம்புறாங்க. இந்த ஆனந்த் படிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இப்ப பிரின்சிபலை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. பையனை ஸ்விம்மிங் கிளாஸ்ல சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. பையன் ஏற்கனவே நிறைய கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்றான், இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் வேற அவசியமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என்ன பண்றது, என் ஒய்ஃப் தான் சேர்த்து விட சொல்றா அப்படின்ற மாதிரி இவரும் சேர்த்து விடுறாரு. நம்ம ஹீரோ பினான்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்காரு. ஒருத்தர் நகையை வச்சு காசு வாங்கலாம்னு
வந்திருக்காரு. ஆனா அந்த நகையை வேலை பார்க்கிறவர் தேய்னு ரொம்ப நேரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. தேய்ச்சிய நகையெல்லாம் காலி பண்ணிடுவீங்க போல, நகையை தாங்கன்ற மாதிரி வந்த நபரும் வாங்கிட்டு கிளம்புறாரு. என்னாச்சு கிளம்பிட்டீங்கன்ற மாதிரி வேணு கேட்கிறாரு. கடையில ஒருத்தரை போட்டிருக்கீங்களா, இவரை மாதிரி ஒருத்தரை போட்டீங்கன்னா வியாபாரம் அமோகமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்லிட்டு போறாரு. இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்றது வேணுக்கு புரிஞ்சிருது. வர கஸ்டமரை இப்படிதான் கவனிப்பியா, நல்லபடியா கஸ்டமர் அட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒருத்தர் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அதனால அடிக்கடி கிளப்ல சீட்டு கட்டு விளையாடுறதுக்காக வந்துருவாரு. இவர் கூட விளையாடிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ஹீரோ மாதிரி பினான்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி ஹெல்ப் எல்லாம் பண்ணிப்பாங்க. எப்ப பாரு இவங்க எல்லாருமே சீட்டு கட்டு தான் விளையாடுவாங்க. இவங்க டீம்ல ஒரு பெரியவரும் இருக்காருன்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலைக்காரி இருக்கால, அந்த ஓமனா மேடம் மாதிரி நீங்களும் ஜிம்முக்கு போலாம்னு கேக்குறா. எது ஓமனா ஜிம்முக்கு போறாளா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆமா மேடம், ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்ல பசங்க கிட்ட எல்லாம் க்ளோஸா பேசுறாங்களாம், நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஓமனாவை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல, இதெல்லாம் பண்றாளா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹஸ்பண்ட் இருக்காருல, ஓமனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சாதாரணமா தான் ஓமனா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஓமனா கிட்ட மட்டும் சிரிச்ச மாதிரி பேசுறாங்க. ஹஸ்பண்டுக்கு சிக்னல் கொடுத்து பக்கத்துல வர வச்சிடுறாங்க. எதுக்காக பேசிட்டு இருக்கும் போது கூப்பிட்டேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அவ ஆக்டிவிட்டி சுத்தமா சரி கிடையாதான், இதுக்கப்புறம் அவகிட்ட நீங்க பேசலாம் வேணான்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அதாவது ஓமனா கரெக்ட் பண்ணிட போறாங்கன்றதுக்காக இந்த மாதிரிலாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஓமனாவோட சொந்தக்காரங்க இந்த இடத்துக்கு வராங்க. இதுதான் ஓமனாவோட வீடுன்னு நினைச்சு வேகமா ஒருத்தர் உள்ள நுழையிறாரு. இவங்க வீட்டுல தான் ஒரு நாய் வளர்க்குறாங்க பாத்தீங்களா, அந்த நாய் வேகமா இந்த நபரை கடிக்கிறதுக்காக வருது. இவர் பயத்துல வேஷ்டி எல்லாம் கழட்டிட்டு இங்க இருந்து ஓடுறாரு. ஓமனாவோட சொந்தக்காரருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுல்ல, அதனால ஓமனா இந்த இடத்துக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வேணும் இருக்காருல, வந்தது அவரோட தப்பு, எங்க வீட்டுக்கு அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பஞ்சாயத்தை கூட்டி இவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு எட்டுனா ஷாம்பு தானே, ஷாம்பு இருக்காருல, இன்னும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்க வீட்டுக்குள்ளதான் எங்களோட நாயை வச்சிருக்கோம், நாங்க வெளியெல்லாம் ஒன்னும் விடலன்ற மாதிரி இவரும் விதண்டாவாதமா பேசுறாரு. அதனால ஷாம்பு இருக்காருல, நீங்களும் நானும் மட்டும் தனியா பேசலாம் வாங்கன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு போய் பேசுறாரு. எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களோட பசங்க எல்லாம் பக்கத்துல தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஷாம்புவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஆனந்த புடிச்சு தள்ளி விடுறான். இந்த விஷயத்த ஹீரோ கவனிச்சிடுறாரு. பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப வேகமா அந்த பையனுக்கு பக்கத்துல போயிடுறாரு. இந்த மாதிரி ரூடா விளையாடுறவங்க கிட்ட எல்லாம் நீ விளையாட தேவையில்ல, வீட்டுக்கு வான்ற மாதிரி ஆனந்த கூப்பிடுறாரு. அதே மாதிரி ஷாம்புவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உங்க பையன் முடியாம தானே இருக்கான், வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியது தானே, இந்த மாதிரி பதிலுக்கு பசங்க தள்ளி விட்டா என்ன ஆகுறது, நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. பையனோட குறைய பத்தி பேசிட்டார்ல, இதை நினைச்சு ஷாம்பு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. பையனோ சாரி பண்ற மாதிரி சொல்றான். விட்ரா அப்படின்ற மாதிரி ஷாம்புவும் தட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. வேணுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு, அவர் பேரு ஹரி அப்படின்றது. ஹரி இப்ப வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா ஹரி தான் இந்த மாடை தம்பிக்கு தந்திருப்பாரு. குட்டி போடும் தம்பி பாத்துப்பான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா அதோட பிரெக்னன்சிலேயே காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டது. அதனால நானே ஊருக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணனும் ஊருக்கு கொண்டு போறாரு. வேலைக்காரி இங்க ஓமனாவை பத்தி குறை சொல்லுவாங்கல்ல, அங்க போய் நந்தினியை பத்தி குறை சொல்லுவாங்க போல. இப்பதான் நமக்கு அந்த விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா நந்தினியோட தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தங்கச்சி மட்டும் இல்ல, தங்கச்சி ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, ஹீரோக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். இப்ப அவருமே சகஜமா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. பையனோட படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. நான் சொல்ல கேட்காம இவதான் ஸ்விம்மிங் கிளாஸ்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டா, அதனால பையனால சரியா படிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் வேணும் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல, என்னோட பையன் படிப்புலயும் கெட்டிக்காரன் தான், படிச்சிருவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பையன் விருப்பம் என்னன்னே கேட்க மாட்டாங்க. இப்ப பையன் ஸ்விம்மிங் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். பையனை கூட்டு போறதுக்காக ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா இங்க இருக்க பிரின்சிபல் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த பிரின்சிபல் இவர்கிட்ட குளிச்சு முடிச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போதுதான் பையன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. சீக்கிரமா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சமயம் கோச் கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு. இப்ப பசங்க தான் இந்த பையனை கை தாங்களா கரைகிட்ட கூட்டு வந்துடுறாங்க. இப்ப கோச்சுமே சாரி எல்லாம் சொல்றாரு. சாரி சொல்லி என்ன ஆக போகுது, நீங்க இங்க தானே இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப சத்தம் போடுறாரு. இந்த ஸ்விம்மிங்லாம் நமக்கு செட் ஆகாதரா, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டு கிளம்புறாரு. வேணுவோட அப்பாக்கு சாமி கும்பிடுறதுக்காக எல்லாருமே சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா காக்காக்கு படையல் மாதிரிலாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களுமே காக்காவெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. காக்காவும் வந்து சாப்பிடுது. சொந்த ஊர்ல ஒரு இடத்தை வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வேணும் யோசிக்கிறாரு. அண்ணன் ஏற்கனவே ஒரு இடத்தை பார்த்து வச்சிருக்காரு போல, இந்த இடம் உனக்கு செட் ஆகும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாக்குற இவருக்குமே இடம் பிடிச்சிருக்கு. ஓகேன்ற மாதிரி வாங்குறதுக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப வேலை பார்க்கிறவர் இருக்காருல, ஊருக்கு போய் மழை வரதுக்கு முன்னாடி ஷெட்டர்லாம் போடணும்யா, அதுக்கு 20,000 ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏற்கனவே சொல்லி வச்சனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ சொல்லி வச்சிட்டா கரெக்டா தந்துடணுமா, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லைன்ற மாதிரிலாம் வேணும் சொல்றாரு. வேகமா கார்ல ஏறி உக்காந்துடுறாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, பாவம்பா காசு தாங்கன்ற மாதிரி பையன் சொல்றான்.
20,000 ரூபாய் என்ன சாதாரணமா கிடைக்கிற காசா, என்னாலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அப்பா கொஞ்சம் கோபமா சொல்லிட்டாரு. இப்ப இந்த வேலைக்காரர் ஊருக்கு போக போறாரு போல, எப்படி அந்த வீட்டை சரி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா இருந்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்தாங்க காசுன்ற மாதிரி 20,000 ரூபாய் காசு எடுத்து தரான். தம்பி வாங்கிட்ட ஏது இவ்வளவு காசுன்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்விம்மிங் கிளாஸ்க்காக தந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க, நான் வீட்டுல பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இல்லப்பா அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இந்த பையன் தரான். இந்த வேலைக்காரரும் சந்தோஷமா இந்த பையனை கட்டி பிடிக்கிறாரு. பையன் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு காசு தராம அந்த ஒர்க்கருக்கு காசை தந்திருக்கான்றது அப்பாக்கு தெரிய வந்துருது. பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பிளேட்டை புடுங்கி வச்சிடுறாரு. பையனை போட்டு இந்த இடத்துல அடிக்கிறாரு. அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. 20,000 ரூபாய் காசை எடுத்து அந்த ஒர்க்கருக்கு தந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா அவர் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி தந்துருவாருப்பா அப்படின்ற மாதிரி பையன் சொல்றான். டே இதுக்கு முன்னாடி அவன் திருட்டு வேலை பண்ணான்டா, இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே வரமாட்டான், காசு எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. பையனும் இதை நினைச்சு ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்கான். சரி நிறுத்துங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சமாதானம் சொல்லிட்டாங்க. நீ ஈஸியா சொல்லிடுவ, போனது 20,000 ரூபாய் காசுன்ற மாதிரி இவர் ஒய்ஃப் கிட்ட கோவப்படுறாரு. போக போக இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பையன் ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறான். இப்ப இந்த வேலைக்காரியம் பாட்டு பாடிக்கிட்டே கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேணும் இந்த இடத்துக்கு வராது. எத்தனை வாட்டி இந்த மாதிரி பாட்டுலாம் பாடாதன்னு சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியான்ற மாதிரி திட்டுறாரு. இன்னும் ஏசி ஓடிட்டு இருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இன்னும் என்ன ஏசி ஓடிட்டு இருக்குன்னு யோசிக்கிறாரு. பையன் ரூமை பாக்குறதுக்காக 2 பேருமே வராங்க. பையனை கூப்பிடுற மாதிரி கதவை தட்டுறாங்க. பையன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. லைட்டே உங்களுக்கு பயம் வருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஜன்னல் வழியா பாக்குறாரு. பையன் மயங்கின மாதிரி படுத்துட்டு இருக்கான். கதை உடச்சிட்டாவது உள்ள போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே கதை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. பையன் சுத்த அசைவே இல்லாத மாதிரி இருக்கான். பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் இருக்காங்கல்ல, என்ன ஏதுன்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. சுத்தமா பல்ஸ் இல்லல்ல, குடுக்கலான்ற மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பாக்குறாங்க. அப்ப கூட எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. பையன் இறந்து போயிடுறான். இப்ப சோகமா ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வர துணியிலேயே பையன் இறந்து போயிட்டான்றது இவருக்கு புரிஞ்சிருது. பையன் இறந்து போயிட்டான் அப்படிதானேன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே ஆமான்ற மாதிரி தலையெல்லாம் ஆட்டுறாங்க. இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. பையன் வித்தியாசமான முறையில இறந்து போயிருக்கான்ல, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி வந்திருக்க எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோவோட காதுல லைட்டா கேக்குது. ஹீரோ கூட விளையாடுறதுல ஒரு பெரியவர் இருக்கிறதா சொன்னல, அவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பாடியை தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல என் பையனை தூக்கிட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அழுகுறாங்க. இவருமே ஒய்ஃபுக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்றாரு. நந்தினியோட தங்கச்சி ஹஸ்பண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு கண்ணன் அப்படின்றது. அவர் டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா பையனுக்கு கார்டியக் அரெஸ்ட் மாதிரி தான் ஏற்பட்டு இறந்து போயிருக்கான். லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பையனுக்கு இந்த வயசுலயே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாங்க. அதை கேட்கிற ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பையன் ரூம்ல தான் படுத்திருக்காங்க. ஒய்ஃப் சாப்பிடவே இல்லைன்றது இவருக்கு தெரிய வருது. 2 பேருமே பையனை ரொம்ப மிஸ் பண்றாங்க. இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே கொஞ்ச நாளாவே வீட்டை விட்டு வெளியே வரல போல. ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர் வாசல்ல நனைஞ்ச மாதிரிலாம் இருக்கு. இப்ப கண்ணனு, அவரோட ஒய்ஃப், அதே மாதிரி அந்த பினான்ஸ் கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தர்னு 3 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா ஹீரோக்கு தாடிலாம் வளர்ந்துருக்கு. ஹீரோ ரொம்ப நாளாவே கவலையில உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, நந்தினிய பாக்குறதுக்காக வராங்க. நந்தினி ரொம்ப நாளா சாப்பிடலன்னு தெரிய வருது. தங்கச்சியும் சாப்பிடலாம் வச்சிட்டு இருக்காங்க. வந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையனுக்காக ஒரு நினைவு மண்டபம் அமைக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஊர்ல ஒரு இடத்த வாங்கி வச்சிருந்தாருல, அந்த இடத்துல அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாரு. இப்ப அண்ணனுமே இவருக்கு சப்போர்ட்டிவா கூடலாம் இருந்துட்டு இருக்காரு. இவங்க காலனில ஒரு கிரவுண்ட் இருந்ததுல, அந்த கிரவுண்ட்ல இவங்க 2 பேருமே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மத்தவங்கள கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஷாம்புவோட பையனுக்கு கேன்சர் ப்ராப்ளம் இருந்ததுல, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கிளியர் பண்ணிடுறாங்க போல. இதை கேள்விப்பட்டு நந்தினி இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அந்த பையன் எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஹீரோக்கு தரதுக்காக வந்திருக்கான். ஆனா ஹீரோ லைட்டா முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஷாம்பு இருக்காருல, சரி வா வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பையனை கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பெரியவரை காட்டுவாங்கல்ல, அவர் ஹீரோக்கு காட்ஃபாதர் போல. கம்பெனிக்கு வராம இருந்தா எப்படிரா, நடுவுல கம்பெனிக்கு வந்து 2 சைனாவது போடு அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. எனக்கு அவசரமா காசு தேவை, இதை வச்சு காசு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பெருசா காசு கிடைக்காது போன்ற மாதிரி இந்த ஒர்க்கர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த நபருக்கு உடம்பு முடியாம கீழே விழுந்துடுறாரு. சவுண்ட் கேட்டு ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் ஒர்க்கர் கிட்ட கேட்கிறாரு. சார் காசு தர முடியாதுன்னு சொன்ன, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. இவங்களே ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இங்க இருக்க டாக்டர் லேடியோட பேரு ஜெயஸ்ரீ அப்படின்றது. இப்ப அவர் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அவரோட பையனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவை.
அதனால தான் உங்க பேங்க்குக்கு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே பையனை இழந்திருக்காருல, இந்த பையனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கு காசுன்றது ஒரு விஷயமே கிடையாது. இப்ப இந்த அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவரோட பையன் பேரு அமீர் அப்படின்றது, அவனுக்கு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு, எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் ஜெயஸ்ரீ கிட்ட கேட்கிறாரு. அதை நானே தந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நந்தினி காலையில கண்முழிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் எங்கன்னு தேடி வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எப்பவுமே ஆள்ல தான் இருப்பாரு, இப்ப இல்ல, எங்க போனாருன்ற மாதிரிலாம் பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தோட்டத்துக்கு தான் வந்திருக்காரு, அங்க நாயை குளிப்பாட்டிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் சோகத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தெரியுது. இவங்க நிம்மதி ஆகுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, நாயை கூண்டுல அடைக்கிறாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. நம்ம ஹீரோ அமீர்னு ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பையனை பார்க்கணும்ன்ற மாதிரி ஜெயஸ்ரீ கிட்ட கேட்கிறாரு. சரி, வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையனை கொண்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்களா? நான் அவனை பார்க்கலான்றதுக்காக தான் காசெல்லாம் வேகமா பே பண்ணேன், என் கண்ணில் அவனை காட்டுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சார், உண்மையிலேயே வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் சார் ட்ரீட்மெண்ட் நாங்க பிளான் பண்ணிருக்கோம், நீங்க வேணும்னா சொல்லுங்க, கூட்டு போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் கண்ணன் ஃபேமிலி கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ஷாம்புவோட பையன் வெளியே நின்னுட்டு இருக்கான், அவனை பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஷாம்பு கவனிச்சிடுறாரு. உள்ள போய் படின்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிடுறாரு. இதை பாக்குற ஹீரோ ஃபீல் பண்றாரு. ஏற்கனவே பையனை இழந்தவங்களோட கண்ணு பட்டுச்சுன்னா நம்ம பையனா இறந்து போயிடுவான்றதுக்காக தான் ஷாம்பு இப்படி பண்றாரு. இதை நினைச்சுதான் வேணும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிருப்பாரு. இப்பதான் இந்த இடத்துல ஒர்க்கர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒர்க்கர் அந்த 20,000 ரூபாய் காசை எடுத்துட்டு வந்திருக்காரு. தம்பி இறந்து போனதை பத்தி நான் கேள்விப்பட்டேன், உடனே வரலாம்னு நினைச்சேன், ஆனா வந்து நீங்க 20,000 ரூபாய் கேட்டுட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இந்த 20,000 ரூபாயை சேர்த்து கொண்டு வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க வேணும் இருக்காருல, பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. நான் அப்படி காசு எதிர்பார்க்கிறவன் நினைச்சியான்ற மாதிரி தான் இந்த மாதிரி அறை விட்டுட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி பையன் இவருக்கு காசு தந்ததுனால தானே பிரச்சனை வந்தது, அதையும் மனசுல வச்சுதான் இப்படி அரைஞ்சிருப்பாரு. இப்ப ஜெயஸ்ரீ ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் நந்தினி கேக்குறாங்க. சாருக்கு என்ன பத்தி தெரியும், அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், கூப்பிட முடியுமான்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவருமே மேல இருந்து கீழே இறங்கி வராரு. பார்த்தா வீட்டுக்கு அமீர்ன்ற அந்த சின்ன பையனையும் இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க போல. அமீரை பாக்குற இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப அமீர் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான், இதுக்கு நீங்க தான் காரணம், அதனால தான் அப்பாவும் பையனும் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பையனோட அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க காசு திரும்பி தந்துடுறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி வேணு மறுக்கிறாரு. ஆக்சுவலா வேணுவோட வீட்டுல ஆனந்த் போட்டோ சுத்தி இருக்கும்ல, அதை அந்த பையன் பாக்குறான். இது யாரோட போட்டோ, உங்க பையனா, உங்க பையன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்களுமே அவன் இப்ப உயிரோட இல்லன்றத சொல்றாங்க. இதுக்கப்புறம் அங்கிளை பாக்குறதுக்காக நீ நடுவுல வான்ற மாதிரிலாம் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ இதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பினான்ஸ் கம்பெனியை ரன் பண்ணிருப்பாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்ல நிறைய காசு தரோன்ற மாதிரிலாம் போடுறாரு. என்ன இந்த மாதிரிலாம் இவன் விளம்பரம் கொடுத்திருக்கான், இந்த மாதிரிலாம் இவன் தந்தானா எல்லாருமே இவங்கிட்ட போயிடுவாங்க, நம்ம பிசினஸ் எல்லாமே டவுன் ஆயிடும், எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி எல்லாருமே இந்த பெரியவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களே இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, நமக்கு சுத்தமா லாபம் நிக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணனுமே இங்க தானே வேலை பார்க்கறாரு, அவருமே உரிமையா இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அண்ணன் அரிய பொறுத்த வரைக்கும் இதை பத்திலாம் தெரியாது, கண்ணன் சொல்றதை கேளுப்பான்ற மாதிரி சொல்றாரு. இல்லன்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஜெயஸ்ரீன்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவங்க அப்பாவோட ஃபேக்டரியும் மேனேஜ் பண்றாங்க போல. இப்ப அவங்கள பார்த்து பேசுறதுக்காக இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. நீங்க பண்ண ஸ்கீமை நான் பார்த்தேன், நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜெயஸ்ரீ சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸரா இருந்திருப்பாங்க, இப்ப அந்த வேலையெல்லாம் விட்டுருக்காங்க போல. நீங்க திரும்பி எதுக்காக அந்த வேலையை பார்க்க கூடாது, உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ன்ற மாதிரி ஜெயஸ்ரீ சொல்றாங்க. சரி, அந்த வேலையை பார்த்தா என்னன்ற மாதிரி நந்தினியும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கிளப்பை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுல யாருக்குமே விருப்பம் கிடையாது, ஹீரோ இங்கதான் வரான், நீங்க தான் பேசணும்ன்ற மாதிரி அந்த பெரியவர்கிட்ட சொல்றாங்க. பெரியவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ வந்தோட பெரியவரும் பேசுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படிப்பா, எங்க பிசினஸ் அடி வாங்கும்ல, இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, நான் இந்த விஷயத்த பிசினஸா பண்ணல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன பண்ண விடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த நந்தினி இருக்காங்கல்ல, ப்ரொஃபஸரா மாறிடுறாங்க போல. நிறைய பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. பையன் வயசுல நிறைய பசங்களை பாக்குறாங்கல்ல, இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து ஜெயஸ்ரீ கிட்ட பேசுறாங்க. ஜெயஸ்ரீ தான் ஃப்ரெண்டு மூலியமா இந்த வேலையை வாங்கி தந்திருக்காங்க போல. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜெயஸ்ரீ கேக்குறாங்க. நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே பையனோட ஞாபகத்துக்காக அவனோட வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பையன் இல்லையன்ற மாதிரி ஃபீலிங்லாம் இவங்களுக்கு வருது. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோவுமே வீடியோ எல்லாம்
கட் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. வேணுவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வேணு அவரோட பினான்ஸ் கம்பெனில இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை போட்டிருக்காரு. நிறைய பேர்கிட்ட இருந்து நகையை வாங்கியிருக்காரு. அவர் பையன் இறந்து போனதுனால விரக்தியில இருக்காரு. எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ போடுறாங்க. இதை பாக்குற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. யாரோ திட்டமிட்டு இப்படி பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் நகையை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. எங்க நகையை தாங்கன்ற மாதிரி மொத்தமா பேங்க்குக்கு வந்துடுறாங்க. இவர் எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பெரியவர் இருக்காருல்ல, இதுக்காக தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், இப்பயாவது இதை நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாருமே டார்ச்சர் பண்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்கல்ல, இவருமே எல்லாருக்குமே திரும்பி தந்துட்டு நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஃபாதர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அதாவது அந்த பிரின்சிபல் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, நீ இதை விடாத, இது நல்ல விஷயம், எப்படியாவது கஷ்டப்பட்டு உன் பையனுக்காக பண்ணு, உன் பையன் இதை பார்த்தா சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பயும் வேணு எதுவும் பேசாம இருக்காரு. இதனால இந்த ஃபாதரும் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. வேணு மறுநாள் இவரோட பினான்ஸ் கம்பெனியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. வாசல்ல பார்த்தா சலீம் அப்பா தான் நின்னுட்டு இருக்காரு. இவர் காசு திரும்ப வேணவே வேணான்னு சொல்லிட்டார்ல, ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி தரலாம்னு நினைக்கிறாரு. அதுல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தரதுக்காக தான் வந்திருக்காரு. நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம், அதனால நிறைய பேர் என் கண் முன்னாடி பலன் அடைஞ்சாங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்தை திரும்பி பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால அதை கைவிட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. போயிட்டு இருக்க இஷ்யூ ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி டிவி சேனல் கிட்ட பேட்டி தரதுக்காக வந்துடுறாரு. இந்த மாதிரிலாம் சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்கல்ல, அதை பத்தி என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. திட்டமிட்டு அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க, நான் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு ஓடுற ஐடியாலாம் கிடையாது, எல்லாருக்குமே என்னோட ஸ்கீம் மூலியமா ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன், நான் நிறைய லாபம் சம்பாரிச்சிருக்கேன், இப்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் பையனுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்ப மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறிடுது. சரி, நகை அங்கேயே இருக்கட்டும், நமக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. பெரியவர் இதனால கடுப்பாயிடுறாரு. இந்த பெரியவருக்கு மினிஸ்டர் லெவல்ல லிங்க் இருக்கு போல, அவனை நீ தான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும், என்னால நேரடியா பேச முடியலன்ற மாதிரி பெரியவர் சொல்றாரு. இந்த மினிஸ்டரும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவர்மெண்ட் தருவாங்க பாத்தீங்களா, அதை விட வட்டி கம்மியா ஹீரோ தந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணா யாருப்பா எங்களுக்கு ஓட்டு போடுவா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணு, எங்களுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், இந்த விஷயத்த நான் பண்ணியே தீருவேன், என் பையனுக்காக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏறக்குறைய இந்த டைம்லாம் பையன் இறந்து போய் 2-3 வருஷம் ஓடி போயிருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் ப்ரொஃபஸரா நல்லா செயல்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜெயஸ்ரீ தானே, ஜெயஸ்ரீக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பையனோட ஞாபகம் நடுவுல வரும் பாத்தீங்களா, அதை நினைச்சு லைட்டா இவங்க ஃபீல்லாம் பண்றாங்க. பையன் பேர்லயே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா பையனோட சமாதி ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த இடத்துலயே ஒரு ஹாஸ்பிட்டல கட்டலாம், அது மூலியமா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் தரலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ நல்ல பணக்காரர் தான், நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பாரு, அதை வச்சுதான் ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் ஆளுங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, இதெல்லாம் இவர் பண்றதுனால தான் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பில்டிங்கை இவர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சார்ல, அதுக்கான பூஜை நடக்குது. இப்ப பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இவருமே பையனோட சமாதியை பார்க்கறதுக்காக போறாரு. ஃபீலிங்கா அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இதை பாக்குற ஆளுங்கெல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஹாஸ்பிட்டல்ல கண்முழிக்கிறாரு. எல்லாருமே பக்கத்துல வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு வாரத்துக்கு மேல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காருன்னு தெரிய வருது. இது ஒரு வாரமா இங்கதான் இருக்கனா, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார், நீங்க அவசரப்பட முடியாது, உங்களுக்கு ஆஞ்சியோகிராம்லாம் பண்ணணும், நிறைய அடைப்பு இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை அதுல நான் இறந்து போயிட்டேனா என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி நான் நினைக்கிற வேலையெல்லாம் நான் முடிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு எதிராக ஆளை சேர்த்துறாரு. அவர் வெல்ஃபேர் குரூப் ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாரு. எல்லாமே நாடகம், நம்பாதீங்கன்ற மாதிரி தான் ஆளை சேர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ வரும்போது கவனிக்கிறாரு. அண்ணனுமே அவன் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் தம்பிக்கு புரிய வைக்கிறாரு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சீக்கிரமா சால்வ் பண்ணும், பில்டிங் கட்டுற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனில இருந்து காசை எடுக்கலாம்னு நினைக்கிறாருல, உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. அவங்க சொல்லிதான் பிரச்சனை பண்றாங்க போல. வேலை பாக்குறவங்களா இவருக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவரால இப்ப காசையும் ரிலீஸ் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு. நடுவுல என்ன பாக்குறதுக்காக வான்ற மாதிரி அமீர் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அமீர் இவரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். என்ன மொட்டைலாம் அடிச்சிருக்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, அதனால தான் சரியாகணுன்றதுக்காக மொட்டை போட்டிருக்கன்ற மாதிரி இவன் சொல்றான். இதை பார்த்து இவருமே லைட்டா ஃபீல் பண்றாரு.
நான் உங்களுக்காக ஒரு கோயிலுக்கு போய் ஓலி வாட்டர் வாங்கியிருக்கேன், அதை உங்களுக்கு தரவான்ற மாதிரி கேட்கிறான். தான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த பையனுமே அவரோட வாயில ஊத்திட்டுலாம் இருக்கான். இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இவருக்கு எதிராக சதி வேலை பண்றதே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நல்லது தானே பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. நீ நல்லது பண்ணா நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இப்பயும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றோம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. என்ன பண்ணாலும் சரி நான் இந்த விஷயத்த பண்ணியே தீருவன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நிறைய டிவி சேனலை கூப்பிட்டு பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்க எல்லாருமே சில சித்து வேலை எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஒரு காலத்துல ஹீரோவா அந்த சித்து வேலை எல்லாம் பண்ணிருப்பாரு. மத்தவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத மக்கள் கிட்ட சொல்றாரு. மக்கள் இந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருங்கன்ற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. வேணும்ட்டே மத்தவங்களை காலி பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற பெரியவர் மத்தவங்கன்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப பினான்ஸ் கம்பெனி வச்சிருக்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறாங்க. எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பெரியவர் வீட்லயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரியவருக்கு பயம் வந்துருது. இந்த பெரியவர் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காகப்பா இந்த மாதிரிலாம் பண்ண, இதுக்கப்புறமாதிரி இதை பத்தி ஷேர் பண்ணாம அமைதியா இருப்பா, உனக்கு என்னப்பா அந்த ட்ரஸ்ட்டை கட்டணும் அவ்வளவுதானே, தாராளமா கட்டிக்கோ, இதுக்கப்புறம் எங்க சைட்ல இருந்து பிரச்சனை வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி பண்ண இவங்க வழிக்கு வருவாங்கன்றதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருது. இப்ப இவருமே ஓபன் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அதை கட்டியே முடிச்சிடுறாரு போல. இப்ப ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வராரு. என் பையனுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சேன், என் பையன் இப்ப கூட இல்ல, இது மூலியமா என்னால நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, எல்லார்கிட்டயும் என்னோட பையனை நான் பாக்குறேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. கேக்குற ஒய்ஃபுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப பேசி இவரோட ஸ்பீச் எல்லாம் முடிச்சிடுறாரு. இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வாசல் கிட்ட வராரு. ஜெய்ஸ்ரீக்கும் மத்தவங்களுக்கும் கையெல்லாம் கொடுத்துட்டு இங்க இருந்து ஒய்ஃபு கூட சேர்ந்து நடக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.